அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணைய விசாரணையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விரைவாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது எனவும் உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரை இந்த கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என கோரிக்கை விடுத்து அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி அந்த உட்கட்சி விவகாரம் குறித்து அதிகார வரம்பு உள்ளதா என ஆரம்ப விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தேர்தல் ஆணையம் இது குறித்து எந்த முடிவு எடுக்கவில்லை என்று கூறிதான் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். அதுல 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டிய சூழல்ல தேர்தல் ஆணையம் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தாமல் இருப்பது தேவையற்றது என்றும் இது தேவையில்லாத தவறான தகவல்களை பரப்ப வழிவகுக்கும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் நெருங்கும் நேரையில கட்சி விரோத நடவடிக்கை ஈடுபடுவோர் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த மனுக்கள் தான் கடந்த முறை நீதிபதி சுரேந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இது குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்துக்கு கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த நிலையில வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் மேலும் கால அவகாசம் வேண்டும் என்றும் எவ்வளவு விரைவாக நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக நடத்துவோம் என்றும் காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். அப்போது ஓபிஎஸ் மற்றும் அந்த பெங்களூர் புகழேந்தி தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கினுடைய நகல்கள் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று புகார் தெரிவித்தார்கள். இதையடுத்து அந்த நகல்களை எல்லாம் அவருக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி அந்த வழக்கு விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். வரும் 10ஆம் தேதி ஒத்தி வைத்திருக்கிறார். காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டாம் என சென்னை ஹைகோர்ட்டில் தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கக்கூடிய நிலையில் அது பற்றிய தகவல்களையும் சொல்லுங்க ரமேஷ்குமார். காலக்கெடு பொறுத்தளவுக்கு அதாவது ஒரு 90 நாட்கள் வேண்டும் என்ற ரீதியில் அவர்கள் தரப்புல தேர்தல் ஆணையம் தரப்புல கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஏனென்றால் இந்த புகார்கள் குறித்து நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்றால் ஆரம்பகட்ட முகாந்திரம் உள்ளதா என்பது குறித்து தான் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் விசாரிக்க உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையை தொடங்கிவிட்டது. இது தொடர்பாக பெங்களூர் புகழேந்தி அதே போல அந்த சூரியமூர்த்தி உள்ளிட்டோருக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பி அந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது. ஆனால் விசாரணை இன்னும் முடிவடையவில்லை. இந்த நிலையில் தான் எடப்பாடி தொடர்ந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கும் போது அந்த தகவலை தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதே போல இந்த வழக்கு விசாரணையின் போது நாங்கள் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிப்பு அதிகாரம் எங்களுக்கு இல்லை, இவ்வளவு நாட்களுக்குள் நீங்கள் விசாரித்து முடியுங்கள் என்று நாங்கள் அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது என்ற ரீதியில அந்த சில கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்தார்கள். எனவே அடுத்தடுத்த விசாரணையை தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளவு விரைவாக நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக நடத்தி முடித்துவிடுவோம் என்றும் தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கு உறுதிமொழியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன? அவர்கள் கோரிக்கை என்னவென்றால் இந்த வழக்கு மனு அங்கு விசாரணை நிலுவையில் இருந்தால் அது தவறான ஒரு கருத்துக்களை தகவல்களை பரப்ப வழிவகுக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராக வேண்டிய சூழல் இருப்பதாகவும் இந்த ஆரம்பகட்ட விசாரணை நடத்தாமல் தேர்தல் ஆணையம் இழுத்தடித்தால் இது தேவையில்லாத தகவலை பரப்ப வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல அந்த அதிமுகவுக்கு எதிராக அந்த கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுவோர் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால இது விசாரணை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையா இருக்கிறது. அதாவது இது கால நிர்ணயம் என்பது வேண்டாம், காலக்கெடு நீடிக்க வேண்டாம், உடனடியாக விசாரிக்க முடியுங்கள் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய கோரிக்கையாக இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் விஜயநாராயணன் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான போது வழக்கறிஞர் விஜயநாராயணன் தெரிவித்தார். சில உச்சநீதிமன்ற உத்தரவுகளையும் அவர் மேற்கோள் காட்டினார். இது போல உடனடியாக விசாரணை முடிக்க வேண்டும் என்று காலக்கெடு விதிக்கப்பட்ட தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவுகளையும் அவர்கள் மேற்கோள் காட்டினார். அது அப்போது நீதிபதிகள் சில கருத்துக்களையும் வாய்மொழியாக தெரிவித்தார்கள். இது ஒரு சின்ன பிரச்சனை, இதற்காக நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க முடியுமா என்றும் கேட்டுக்கொண்டார்கள். இருந்த போதும் எதிர்த்தரப்பில் அதாவது பெங்களூர் புகழேந்தி தரப்பு மற்றும் ஓபிஎஸ் தரப்புல எல்லாம் நாங்களும் இந்த வழக்கில் ஆஜராகி வாதாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு விசாரணை என்பது வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்று இவர்கள் தரப்புல அதாவது இந்த விசாரணை தொடர்பாக ஓபிஎஸ் மற்றும் சூரியமூர்த்தி அதேபோல பெங்களூர் புகழேந்தி உள்ளிட்டோர் அவரது தரப்பு வழக்கறிஞர்களும் வாதங்களை முன்வைப்பார்கள். அதற்கு பிறகே நீதிமன்றம் இது தொடர்பாக விரைவாக விசாரிக்க முடிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உரிய உத்தரவு பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.